Hello everyone, இன்னைக்கு இந்த வீடியோல வாழைத்தண்டை வச்சுட்டு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரா ஒரு ரெமெடி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன பீஸ் வாழைத்தண்டை எடுத்துட்டு அதுக்கு மேல இருக்க இந்த அவுட்டர் லேயரை வந்துட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து இந்த வாழைத்தண்டை ரவுண்டா கட் பண்ணிட்டு ரவுண்டாக கட் பண்ணதுக்கு அடுத்ததாகவும் அதுக்கு மேலே இருக்க லேயரை வந்துட்டு ஒரு லேயரை எடுத்துட்டு நடுவில் இருக்க நாரையும் நம்ம வந்து சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த வாழைத்தண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி ஒரு பவுலில் தயிர் இல்லைன்னா மோர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு இந்த வாழைத்தண்டை சேர்த்துடணும். இது நீங்கள் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை போட்டு வச்சுட்டு ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இதை வந்து சாப்பிட்ணும். இதில் வந்து நீங்கள் சால்ட்டெல்லாம் போட எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி சாப்பிடும்போதும் நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. வாழைத்தண்டில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கனால இது மோஷன் ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் பண்ணும். நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது வயிற்றில் தங்கிட்டாவோ இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலோ அது எல்லாமே வந்துட்டு இதை ரெகுலராக சாப்பிட்டு வரும்போதும் யூரின் வழியாவோ இல்லை மோஷன் வழியாவோ கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஒருவேளை உங்கள் கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து பெரிய சைஸாக இருக்குது, அது யூரின் வழியாக பாஸ் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் டாக்டர் கொடுக்குற மெடிகேஷன்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோனை ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்ததாக நீங்கள் ரெகுலராக இந்த வாழைத்தண்டை வந்து தயிரில் ஊற வச்சு இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போதும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் இளநீயில் பனங்கல்கண்டு வந்து தூள் பண்ணி சாப்பிட்டு வந்தால் அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிப்ஸும் ரெசிபிஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ஜாய் லைஃப் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போட்டிருந்த மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி பாருங்கள்.